ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்டில் நம்ம வேண்டான்னு போடுற வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வச்சு செஞ்ச சில பியூட்டிஃபுல் திங்ஸ் தான், ஹேண்ட் கிராஃப்ட்ஸு. நான் என்னென்ன செஞ்சு வச்சுருக்கேன்னு தான் காமிக்க போகிறேன். எப்படி செய்ய போகிறோன்னெலாம் சொல்லலை. நான் என்னென்ன செஞ்சு வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ரொம்ப அழகான இந்த சைக்கிள் ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. இது ஒரு 3 பேங்கிள், என்னோடய பேங்கிள் தான். அது வேஸ்ட்டான பேங்கிள் எடுத்து அதில் இந்த உட்டன் ஸ்டிக்ஸ் வச்சு பசங்களுக்கு ப்ராஜெக்ட் செய்ய இருக்கும்ல, அந்த ஸ்டிக்ஸ் வச்சு செஞ்சேன். க்ரீன் கலர் உள்ளன் நூல், க்ரீன் அண்ட் எல்லோ. மோஸ்ட்லி க்ளூ தான் நிறையா யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் பிங்க் கலர் ஸ்டோன்ஸு, அவ்வளோதான். அந்த க்ரீன் கலர் உள்ளன் நூல் வச்சு மேலே சைடெல்லாம் டெக்கரேஷனுக்காக பூ, குட்டி குட்டி ஃப்ளவர்ஸு. அதை கையாலேயே இந்த பென்சில் வச்சு சுற்றி சுற்றி செய்வாங்க, அது மாதிரி சுற்றி செஞ்சு கம் வச்சு ஒட்டிட்டேன். எல்லாமே க்ளூ கம்மு தான், கன்று வச்சு செய்யலை. க்ளூ கன்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாமே கம் வச்சு செஞ்சது தான். இது ஒரு 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 ½ அன் ஹவர்க்குள்ளே நம்ம ஆல்ரெடி ஏதாவது பார்த்துருந்தோம்னா சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப அழகாக இருக்கும் அது. பசங்க கையிலலாம் மாட்டுனுச்சுன்னா சுக்குநூறாக பிச்சிருங்க. இது ஆனால் அழகாக நம்ம ஷோ பீஸ் மாதிரி வச்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி எத்தனை பேர் செஞ்சுருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெவ்வேறு கலர்ஸ் உள்ளன் நூல் யூஸ் பண்ணலாம். நான் நடுப்புற பேர்லும் அந்த சைடு ஸ்டோனும் வச்சுருக்கேன். அடுத்தது ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ளன் தான். அதில் ஒரு 3 குருவிங்க இருக்கிற மாதிரி வெவ்வேறு கலர் உள்ளன் நூல் வச்சுட்டு நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி நடுப்புற நியூஸ் பேப்பர் அதை வச்சு அது மேலே சுற்றி இது மாதிரி செஞ்சுருக்கேன். அது மூக்கெல்லாம் ரெட் கலரில் இருக்கிறதுலாம் பேப்பர் தான். பேப்பர் நல்லா மொத்தமான பேப்பரை கட் பண்ணி மூக்கு மாதிரி வச்சுட்டு அதில் பெயிண்ட் பண்ணிட்டேன். கீழே கம் வச்சு ஒரு டைல்ஸு, ஒயிட் கலர் டைல்ஸு வேஸ்ட் இருந்துச்சு, அதில் பெயிண்ட் அடித்து அதை ஒட்டிட்டேன். கம் வச்சு ஒட்டியாச்சு. கண் நமக்கு கடையிலே கிடைக்கும், குட்டி குட்டி ஐஸ், அதை தான் வச்சேன். அதுக்கப்புறம் இதுவுமே உள்ளன் நூல் வச்சு செஞ்சது தான். ஆனால் அதோட பேஸ் பின்பக்கம் அந்த ஷேப் நான் எதை வச்சு கட் பண்ணேன்னா ப்ளவுஸ் பிட்டு. அந்த ப்ளவுஸ் நம்ம தச்சு போட்டுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு பட்டு ப்ளவுஸ், பட்டு மாதிரி இருக்கிற ப்ளவுஸ் பிட்டை நான் ஷேப்புக்கு எடுத்துகிட்டு அதில் கேலண்டர் அட்டையை வச்சு இந்த ஷேப்புக்கு கட் பண்ணிவிட்டு அதை வச்சு ஃப்ளவர் செஞ்சுட்டு நடுப்புற அந்த பூ கட்டுறதுக்கு வைப்பாங்கல்ல, கலர் கலராக பூ, ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ், மல்லிகைப்பூவில் எல்லோ கலர், க்ரீன் கலர், ரெட் கலர் ரோஸஸ், குட்டி குட்டி பட்டன் ரோஸ் மாதிரி, அந்த ரோஸை வச்சு கம் வச்சு ஓட்டுறது. இது தச்சிட்டேன் ஃபுல்லாக. இதுவும் வால் ஹேங்கிங் தான். அடுத்து இது வால் ஹேங்கிங். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மெயினாக 2 பொருள் தான் இதை வச்சு செஞ்சுருக்கேன். இது ஒரு வால் ஹேங்கிங். சிடி, வேஸ்ட்டு சிடி எடுத்து அதில் பிஸ்தா ஷெல்லு, பிஸ்தாவோட ஓடு, அது கொஞ்சம் யூனிஃபார்மாக ஒரே ஷேப்பாக இருக்கிற மாதிரி கலெக்ட் பண்ணி அதை கம் வச்சு ஒட்டிட்டு மேலே கலர் பண்ணிவிட்டு கிளிட்டரிங் கலர், அப்புறம் ஸ்டோன்ஸ் வச்சுட்டேன். இதுவும் அதே மாதிரி தான், பிங்க் கலர். இது கொஞ்சம் பெருசு, அதை விட பிங்க் கலரில் பண்ணியிருக்கேன். அதே க்ரீன் கலரில் அடுத்தது. இது எல்லாமே வால் ஹேங்கிங் தான். 3 சிடி எடுத்து பண்ணது. பிஸ்தா ஷெல்லு பார்க்கும்போது பண்ணணும்னு தோணுச்சு, ஸோ கம்மை வச்சே பண்ணியாச்சு. இதெல்லாமே அந்த கிளிட்டரிங் பெயிண்ட்டும் இருந்துச்சு, ஸோ ஸ்டோன்ஸ் வச்சு கம் வச்சு அழகாக இது பண்ணியாச்சு. இது நல்லாயிருக்கும், பார்க்கவும் வீணாக போகாது, பார்க்கவும் அழகாக இருக்கும். அடுத்ததும் நான் பிஸ்தா செல்லெல்லாம் பண்ணேன். ஃப்ளவர்ஸ், ரோஸுன்னு எடுத்துக்கலாம், நீங்கள் தாமரை ஷேப்புன்னு எடுத்துக்கலாம், எப்படினாலும். பேஸ் ஒரு கார்ட்போர்டு அட்டை வச்சுட்டு அதில் பிஸ்தா ஷெல்லை சைடில் ஒட்டிட்டு நடுப்புற அந்த க்ளே சொல்லுவாங்கள்ல, க்ளே மாதிரி இருக்கிற மெட்டீரியல் வச்சு கம் மாதிரி ஒட்டிட்டேன். பிஸ்தா அப்படியே ஒட்டிட்டு கொஞ்ச நேரம் காஞ்சதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் கலர் அடித்தாச்சு.
ஃபேப்ரிக் பெயிண்ட்டு தான் அடித்தேன் எல்லாத்துக்கும். இந்த ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் பெயிண்ட்டு. இது அதுலேயே எல்லோ கலர். இந்த டேபிள்லலாம் நம்ம பேப்பர் வெயிட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க, சிம்பிளாக. நாமளே செஞ்சோங்கும்போது இன்னும் நமக்கு ஹாப்பியாக இருக்கும் அதை பார்க்கும்போது. அடுத்தது வால் ஹேங்கிங். இது வந்து வெல்வெட் கிளாத்து, இந்த ஃபர் கிளாத்து மாதிரி வாங்கிட்டு அதில் வந்து இந்த ப்ளவுஸ்க்கு சைடில் பேட்சஸ் வைப்பாங்கள்ல கையில், அதெல்லாம் சும்மா இருந்துச்சு வீட்டில். அதை ஒரு பில்லோ மாதிரி தச்சுட்டு அதுக்குள்ளே வீட்டில் இருக்கிற க்ளாத்ஸ்லாம் வச்சு அடைச்சிட்டு இந்த க்ளூ வச்சு ஒட்டிட்டேன் அந்த பேட்சை. அந்த மேலே தொங்குற மணி வந்து சாரீக்கு கொடுத்துருப்பாங்க, அட்டாச்சாக வரும். அதை எடுத்து அதில் போட்டு வச்சாச்சு. அது ஒரு வால் ஹேங்கிங், நல்லாயிருக்கும் பார்க்க. அடுத்தது ஒரு ஃபிஷ்ஷு ஷேப்புக்கு அதே கிளாத்தை கட் பண்ணி தச்சிட்டு அதுக்குள்ளார ஃபில் பண்ணிவிட்டு அதில் மேலே ஸ்டோன்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். அதை ஒரு சின்னதாக பின்னாடி ஒன்று தொங்க விடுறதுக்காக கட்டி வச்சுருந்தேன். இதெல்லாமே என்னோடய டைம் பாஸ் அப்போ செய்கிறது தான். அடுத்தது குட்டியோண்டு பிள்ளையார் சதுர்த்தி டைமில் செஞ்சது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன்ஸு. அந்த கீழே இருக்கிற சிகப்பு கலரு பாக்ஸ் வந்து சாம்பிராணி டப்பா, கம்ப்யூட்டர் சாம்பிராணி பாக்ஸு. அதில் கலர் அடிச்சுட்டு மேலே 2 தர்மாக்கோல் ரவுண்டாக கட் பண்ணி அட்டையை வச்சுட்டு அதில் வந்து லட்டு மாதிரி மணிலாம் ஒட்டி வச்சுருக்கேன். மேலே கொடைக்கு விளக்கமாத்து குச்சி வச்சு தான் பண்ணது. ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு குட்டி பவுச்சு. இதுவும் ஃபுல்லாக உள்ளன் நூலில் நம்ம ஜடை பின்னுற மாதிரி பின்னி ஒன்றோட ஒன்று தச்சு அப்புறம் நம்ம அதை ஒரு கிளாத் கொடுத்து உள்ளே வச்சு தைக்கணும். தைச்சோம்னா அது மாதிரி அழகாக இருக்கும். இதுக்கு ஜிப்புனாலும் நம்ம வாங்கி வச்சுக்கலாம். சின்னதாக ஒரு ஹேண்டியான பவுச், மணி போட்டு வச்சுக்கலாம், இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் போட்டு வச்சுக்கலாம். அதுக்காக இப்போயும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது. அடுத்தது இது வேஸ்ட்டாக இருந்த சீடி இன்னும் நிறைய இருந்துச்சு. அதில் சும்மா பெயிண்ட் பண்ணி அதில் ஒரு ஹேங்கிங்கை போட்டு நான் அடுப்பில் வச்சுருக்கேன். பெயிண்டிங் மட்டும்தான் அதில் மெயினாக. சீடியில் மேலே டேரெக்டாக பெயிண்ட் அடித்து ஒன்றோட ஒன்று ஒட்டியாச்சு. பின்னாடி க்ளூ வச்சு, இப்போல்லாம் க்ளூ கன்லாம் கிடைக்கிது, அது தாராளமாக வச்சு அழகாக பண்ணிடலாம். 3 சீடி வச்சு பண்ணது. அடுத்தது இதே மாதிரி வேஸ்ட்டாக இருந்த சீடியை வச்சு தான் இன்னொன்று வால் ஹேங்கிங் பண்ணேன். இதில் வந்து நான் யூஸ் பண்ணது தீக்குச்சி. மேட்ச் ஸ்டிக்ஸை வந்து கம் வச்சு ஒட்டிட்டு நடுப்புற அந்த ஃப்ளவர்ஸ்லாம் எல்லோ கலர், ரெட் கலர் ஃப்ளவர்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு அந்த கீ செயினில் ஒரு பிள்ளையார் இருந்துச்சு, அது உடஞ்சி விழுந்துருச்சு. அதை எடுத்து ஒட்டி வால் ஹேங்கிங் ஆக்கிட்டேன். பின்னாடி வந்து கயிறு கட்டுறதுக்கு க்ளூ வச்சு வச்சிட்டோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். அதை வச்சு தான் கட்டினது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு எம்போஸ்டு பெயிண்டிங் சொல்லுவாங்க, நம்ம ஸ்டோர்ஸ்லலாம் கேட்டால் கிடைக்கும். அதை நம்ம வாங்கி பின்பக்கம் திருப்பி அயர்ன் பண்ணி அதிலே பெயிண்ட்டும் கொடுத்துருவாங்க. அந்த பெயிண்ட் அடித்து காய வச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அதிலே ஆல்ரெடி ட்ரா பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த கலர்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அதில் எக்ஸ்ட்ராவாக நான் கிளிட்டர்ஸ் மட்டும் ஆட் பண்ணேன். இதை பெயிண்ட் பண்ணி நான் கிளாஸ் போட்டு ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன் வீட்டில். ஸோ இதெல்லாம் என்னோடய க்ரியேஷன்ஸ் தான் டைம் பாஸ்க்கு. இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு என்னென்ன நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல பெஸ்ட்டு டைம் பாஸ் நமக்கு. பசங்களை பார்த்துக்கிறப்போ நேரத்தில் இதெல்லாம் செய்கிறது. கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எதுவும் கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்னென்ன கிராஃப்ட்ஸ் ஒர்க் நீங்கள்லாம் பண்ணியிருக்கீங்கங்கிறத சொல்லுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.